வணக்கம். 13/10/2025 திங்கட்கிழமை. இன்றைய துலா ராசி பலன். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். இன்றைய சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாக, சர்வ காரிய ஜெயமாக, இஷ்ட தெய்வங்களை வழிபட, கால பைரவரை வழிபட, உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆத்மாவும் சித்தர்களுடைய மன உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய நாள் நீங்கள் தெய்வ பக்தியோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தின் போது கவனத்தோடு இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திர சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கும். விசாக நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது விருச்சக ராசி பலன். விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், மனம் தெளிவோடும் தெம்போடும் பயணிக்கக்கூடிய நாள், மன உளைச்சலில் இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். விருச்சகத்தில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். அனுசம் சர்வகாரிய ஜெயம். கேட்டை மதியம் வரை சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் மிகவும் பிரகாசமான பலன், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தாலும் மன உளைச்சல் ஏற்படும். பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க அனைவர் இடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். அது வீட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும், வெளிவட்டாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், மேல் அதிகாரி கீழ் பணிபுரிவர்கள் அனைத்து தரப்பிலும் பொறுமை நிதானத்தோடு இருப்பது மன சங்கட்டங்கள் வராமல் இருப்பதற்கு மிகவும் உதவும். வீண் வாக்குவாதத்தால் மன சங்கட்டங்கள் ஏற்பட்டு மனக்குழப்பங்கள் வரும், மறதி ஏற்படும். மறதி ஏற்படாமல் இருக்க பொறுமை நிதானத்தோடு கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நன்று. தனுசில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் மன சிக்கல்கள் இருந்து விடுபட சித்தர்கள் கால பைரவரை வழிபட சர்வ காரிய ஜெயமாகும். மதிய வரை பொறுமை வேண்டும். மாலை நேரத்தில் கலகலப்பாக செயல்படும். பூராடம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். மதியத்துக்கு பிறகு சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்திராடம் பயணத்தின் போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் மிகவும் பிரகாசமான பலன் கிடைக்கும். நன்றி. அடுத்ததாக மகர ராசி பலன்.